சூரா ஆதியாத் வேகமாக செல்லுபவை. இந்த சூரா மக்காவில் அருளப்பட்டது. இந்த வசனத்தில் போர் குதிரைகள் மூலம் மனிதனின் நன்றி கெட்டத்தனம் இன்னும் செல்வத்தின் மீதான அவனது ஆர்வம் பற்றி இறைவன் சத்தியமிடுகிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் பெயரால் ஆரம்பிக்கிறேன். வல்ஆதியாதி ضبحا. மூச்சு திணற விரைந்து ஓடும் குதிரைகள் மீது சத்தியமாக. அல்லாவின் பாதையில் ஜிஹாதுக்காக, அதாவது போருக்காக குதிரைகளை ஓட்டும் போது அது ஓடி மூச்சு விடுவதை கொண்டு அல்லாஹ் சத்தியமிடுகிறான். இது குதிரை ஓடும்போது கேட்கும் சப்தமாகும். ஃபல்மூரியாதி கதஹா. பின்னர் தீப்பொறியை அடித்து நெருப்பு பறக்க செய்பவற்றின் மீது சத்தியமாக. பாறைகளில் அவற்றின் குழம்புகள் மோதுவதால் தீப்பொறிகள் பறக்கின்றன. ஃபல்முகீராதி சுபஹா. அதிகாலையில் விரைந்து எதிரிகள் மீது பாய்ந்து செல்பவற்றின் மீது சத்தியமாக. அதிகாலையில் நடத்தப்படும் தாக்குதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகாலையில் தாக்குதல் நடத்துவது போலவே இது. நபி மக்களிடமிருந்து தொழுகைக்காக அழைப்பு கேட்கிறதா என்று காத்திருப்பார்கள். அவர்கள் அதை கேட்டால் அவர்களை தாக்காமல் விட்டு விடுவார்கள். அதான் கேட்கவில்லை என்றால் தாக்குவார்கள். அதுபோல இந்த குதிரைகள் அதிகாலையில் விரைந்து எதிரிகள் மீது பாய்ந்து செல்கின்றன. இது அல்லாவின் பாதையில் அதிகாலையில் குதிரைகளின் படையெடுப்பை குறிக்கிறது. ஃபஅஸர்ன பிஹி நக்ஆ. இன்னும் புழுதியை கிளப்புகின்றவற்றின் மீது சத்தியமாக. குதிரைகளால் போர்க்களத்தில் தூசி கிளம்புவதை குறிக்கிறது. இது தாக்குதல் நடைபெறும் இடத்தில் மேகங்களைப் போல் தூசியை கிளப்புவதை குறிக்கிறது. ஃபவஸத்ன பிஹி ஜம்ஆ. பிறகு பகைப்படையின் மத்தியில் கூட்டமாக நுழைந்து செல்பவற்றின் மீது சத்தியமாக. நிராகரிப்பாளர்களான எதிரி படைகளுக்கு நடுவில் கூட்டமாக செல்லும் குதிரைகளை குறிப்பிடுகிறது. இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். நிச்சயமாக மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இதன் பொருள் மனிதன் தன் இறைவனின் அருள் கொடைகளுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான், அவற்றை நிராகரிக்கிறான் என்பதாகும். மனிதன் தனக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை எண்ணுபவன், அல்லாவின் அருள் கொடைகளை மறப்பவன். وَإِنَّهُ عَلَى ذَلِكَ لَشَهِيدٌ. இன்னும் நிச்சயமாக அவனே இதற்கு சாட்சியாகவும் இருக்கிறான். இதன் பொருள் மனிதன்தான் நன்றி கெட்டவன் என்பதற்கு அல்லாஹ் தானே சாட்சியாக இருப்பதாக கூறுகிறான். وَإِنَّهُ لِحُبِّ الْخَيْرِ لَشَدِيدٌ. இன்னும் நிச்சயமாக அவன் மனிதன் பொருளை நேசிப்பதில் அளவு கடந்தே இருக்கிறான். மனிதன் செல்வத்தை நேசிப்பதின் காரணமாக பேராசை கொண்டவனாகவும் கஞ்சத்தனமாகவும் இருக்கிறான் என்பதை குறிக்கிறது. இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் உலக விஷயங்களிலிருந்து விலகி இருப்பதற்கும் மறுமைக்காக முயற்சி செய்வதற்கும் மனிதனை ஊக்குவிக்கிறான். أَفَلَا يَعْلَمُ إِذَا بُعْثِرَ مَا فِي الْقُبُورِ. அவன் அறிந்து கொள்ளவில்லையா, மண்ணறைகளில் இருந்து அவற்றில் உள்ளவர்கள் வெளியே கொண்டு வரப்படுவார்கள் என்று. இதில் அல்லாஹ் மனிதன் எந்த பயங்கரங்களை எதிர்கொள்வான் என்பதை தெரிவிக்கிறான். وَحُصِّلَ مَا فِي الصُّدُورِ. இன்னும் இதயங்களில் உள்ளவை வெளியாக்கப்படும் போது. இதன் பொருள் மனிதனின் ஆன்மாக்களில் இருந்தவை வெளிப்படுத்தப்பட்டு தெளிவாக்கப்படும். إِنَّ رَبَّهُمْ بِهِمْ يَوْمَئِذٍ لَخَبِيرٌ. நிச்சயமாக அந்த நாளில் அவர்களின் இறைவன் அவர்களை பற்றி நன்கு அறிந்தவனாக இருப்பான். அதாவது அவர்கள் செய்து கொண்டிருந்த அனைத்தையும் அவன் அறிவான். இன்னும் அவன் அவர்களுக்கு மிகவும் தகுதியான கூலியை கொடுத்து அதற்கு பதிலளிப்பான். அவன் சிறிதளவு கூட அநீதி இழைக்க மாட்டான். இது சூரத்துல் ஆதியாத்தின் விளக்கமாகும். எல்லா புகழும் நன்றியும் அல்லாஹுக்கே.